சபரிமலை ஒரு கோவில் மட்டுமல்ல, ஒரு தவம், ஒரு தியாகம், ஒரு ஆன்மீக பயணம். கோடி கோடி பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் ஏறி செய்கிறார்கள். ஆனால் அந்த மலையின் உச்சியில் இருக்கும் 18ஆம் படிகள் வெறும் படிக்கட்டுகள் இல்லைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோவில் சபரிமலை 18ஆம் படியின் ஆழமான ஆன்மீக அர்த்தங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். சரணமையப்பா. 18 படிகள் என்ன? ஐயப்பன் சந்நிதானத்திற்கு செல்லும் ஒரே வழி இந்த 18ஆம் படி. இந்த படிகள் மனிதன் வெளியில் ஏறுவதற்காக அல்ல, உள்ளுக்குள் உயர்வதற்காக. ஒவ்வொரு படியும் மனித வாழ்க்கையிலுள்ள ஒரு தடையை, ஒரு பாடத்தை நமக்குச் சொல்கிறது. முதல் 5 படிகள். முதல் 5 படிகள் மனிதனின் 5 இந்திரியங்கள்: பார்வை, செவி, மூக்கு, நாக்கு மற்றும் தொடுதல். இந்த 5 இந்திரியங்களை கட்டுப்படுத்தாதவன் எவ்வளவு பெரிய பக்தனாயிருந்தாலும் ஐயப்பனை அடைய முடியாது என்பதையே இந்த படிகள் உணர்த்துகின்றன. அடுத்த 8 படிகள். 6வது படி முதல் 13வது படி வரை மனிதனின் உள்ளிருக்கும் மிகப்பெரிய எதிரிகள்: காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், அகங்காரம், பொறாமை. இந்த 8 குணங்கள் மனிதனை வெளியில் தோற்கடிக்காது, உள்ளுக்குள் சிதைக்கும். இவைகளை வெல்லாதவன் தன்னை ஜெயிக்க முடியாது. 14ஆம், 15ஆம், 16ஆம் படிகள். சத்துவம், ராஜசம், தாமசம். நல்லவனாக இருப்பது மட்டும் போதாது, அதைவிட மேலே நிஸ்வார்த்தமாக மாற வேண்டும். அதுதான் ஐயப்பன் காட்டும் உயர்ந்த வழி. 17வது படி. அவித்யை, அறியாமை. நான் எல்லாம் தெரிந்தவன் என்று நினைக்கும் அந்த எண்ணமே மனிதனின் கடைசி தடையாக இருக்கும். 18வது படி. வித்யை, ஞானம். இந்த ஒரு படி ஏறும்போது நீ மனிதனில்லை, ஒரு சரணாகதி ஆன்மா. 18ஆம் படி ஒரு கோவிலுக்கான வழி மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான வழிகாட்டி. உன்னை நீ ஜெயித்தால் உலகமே உன்னுடையது. சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா.